ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடை சட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டியில் ஆயில் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பாவக்காய் கொத்தமல்லி தூள் இருக்குது. மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுண்டனா தான் புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காய் கசப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் நம்ம வணக்கிறனால கசப்பே இருக்காது. நம்ம ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் ரெடி. பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. சாப்பாடு போட்டு பாவக்காய் புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.